Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு applications of heating effect of current. Okay. So நம்ம heating effect of currentல என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபேனை ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு எலக்ட்ரிக் சோர்ஸ் கொடுக்கிறோம். ஓகே. சோ இந்த எலக்ட்ரிக் சோர்ஸ்ல இருந்து வர்ற எனர்ஜி நமக்கு ரெண்டு பார்ட்டா வந்து பிரியுது. ஒன்னு வந்துட்டு அந்த ஃபேனை ரொட்டேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொரு பார்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹீட்டா நம்மளுக்கு மாறிடுது. இல்லையா? சோ இததான் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோல. இல்லையா? சோ எனர்ஜி அந்த சோர்ஸ்ல இருந்து வர்ற எனர்ஜி நம்மளுக்கு ஒண்ணு வந்து அந்த டிவைஸ ஃபங்க்ஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இன்னொன்னு வந்துட்டு ஹீட்டா மாறிடுது. ஓகே. சோ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஓகே. சோ கரண்ட் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுனால இது நம்ம என்ன சொல்றோம்? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். சரி, இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வச்சு என்ன அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இருக்கு? ஓகே, என்ன யூஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். ஓகே. சோ கரண்ட் வந்து நமக்கு ஹீட்டை கொடுக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை வச்சு நம்ம என்ன டிவைஸ் பண்ணலாம்னா ஹீட்டிங் டிவைஸ் வந்து கொண்டு வரலாம். லைக் அயன் பாக்ஸ், அவன், அப்புறம் டோஸ்டர். சோ இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு அயன் பாக்ஸ்ல ஹீட் நல்லா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்மளால அயன் பண்ண முடியும். ஒரு ட்ரெஸ்ஸஸ் நல்லா அயன் பண்ண முடியும். அவன்ல உள்ள ஹீட் வச்சு நம்ம பிரெட்டை வந்து நல்லா பேக் பண்ணலாம். இல்லையா? சோ அப்பனா இந்த ஹீட்டிங் நம்மளுக்கு வந்து கரண்ட்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அப்ப அதை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹீட்டிங் டிவைசஸ் வந்து நம்ம உருவாக்கிடுறோம். ஓகேவா? புரியுதாமா? சோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம நிறைய ஹீட்டிங் டிவைசஸ் இருக்கு. சரியா? ஹீட்டர் இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாமே என்னதான் ஹீட்டிங் டிவைஸ். ஓகே. சோ இந்த டிவைசஸ்ல வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிக்ரோம். ஓகே. சோ நிக்ரோம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் an alloy. alloy அப்படின்னா இட்ஸ் nothing but it is a metal which has one or more elements. ஓகே. சோ நம்ம ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் வச்சு செய்யறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா alloy. ஓகே. சோ நிக்ரோம்ங்கிறது எதனோட alloy அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கல் அண்ட் குரோமியம். அதனாலதான் அதனுடைய நேம் வந்து ரெண்டும் கம்பைன் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க, நிக்ரோம். ஓகேவா? சோ அந்த நிக்ரோம்ங்கிற அலாயை தான் இந்த ஹீட்டிங் டிவைசஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். சரியா? சோ ஏன் பர்டிகுலரா இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? எதுக்கு பர்டிகுலரா இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே. என்ன அப்படின்னா சோ the nichrome has high resistance. ஓகே. it has high resistance. ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்தா என்ன யூஸ் அப்படின்னா நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல என்ன பார்த்தோம்? H is equal to I square RT. இல்லையா? சோ இந்த செகண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? So the heat is directly proportional to the resistance. அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா நமக்கு ஹீட்டும் அதிகமாகும். ஓகே. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ஹீட்டும் நமக்கு அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப நம்ம நிக்ரோம் வந்து எப்படி இருக்காங்க? ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. சோ ஹீட்டிங் டிவைஸ்னாலே நமக்கு அந்த இடத்துல ஹீட் தான் முக்கியம். சோ அப்ப ஹீட் நிறைய இருக்கணும்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சரி. சோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ். ஓகே. சோ ஹை மெல்டிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இது லோ மெல்டிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹீட்டுக்கே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த நிக்ரோம் வந்து அப்படியே உருகிரும். ஓகே. அந்த ஹீட்டே தாங்காது. இப்ப எப்படி நம்ம ஐஸ்ல வந்து ஹீட் வச்சோம்னா அந்த ஐஸ் என்ன ஆயிருது? நம்மளுக்கு மெல்ட் ஆயிருது. இல்லையா? சோ அந்த மாதிரி இது மெல்ட் ஆச்சுன்னா இதனுடைய யூஸே கிடையாது. இல்லையா? சோ அப்ப எனக்கு எவ்வளவு ஹீட் வந்தாலும் அது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கிறதுனால ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டுக்கு இது மெல்ட் ஆயிடக்கூடாது. ஓகே. சோ அப்ப நிக்ரோம்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே. சரியா? ஓகே. So third point என்னன்னா it is not easily oxidized. Not easily oxidized. Easily oxidized. Okay. So அப்படினா இப்போ இந்த நிக்ரோம் வந்து இந்த சரௌண்டிங்ஸ்ல உள்ள ஆக்சிஜனோட எந்த ரியாக்ஷனும் பண்ணிர கூடாது. ஓகே. சோ அப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படினா நமக்கு ஆக்சிடேஷன் process நடக்க ஆரம்பிச்சிரும். ஓகே. சோ நமக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஹீட்டிங் டிவைஸ்ல யூஸ் பண்ற இந்த மெட்டீரியல் வந்து நிக்ரோம் வந்து நமக்கு ஆக்சிஜனோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே. சோ நம்ம எடுத்துக்கிற நிக்ரோம் எப்படி இருக்கு? இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். அது வந்து அவ்வளவு ஈஸியா ஆக்சிஜனோட போய் ரியாக்ட் பண்ணாது. ஓகே.
சோ அப்ப நிக்ரோம்க்கு நம்மளுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிக்ரோம்க்கு ஒரு 3 ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னது? இட் ஹஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், it has high melting point and it is not easily oxidized. சரியா? ஓகே. அப்ப இந்த ஹீட்டிங் எஃபெக்ட்டால வேற என்ன யூஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா that is fuse wire. ஓகே. சோ ரெண்டாவது யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா fuse wire. சரியா? இப்போ நம்ம வீட்ல எல்லாம் நம்ம பார்த்துப்போம், கரண்ட் சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா, கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபியூஸ் வயரை வந்து நம்ம வீட்ல உள்ள அந்த கனெக்ஷன்ல சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ சீரிஸ் கனெக்ஷன்ல என்னன்னு பார்த்திருக்கோம் நம்ம. சோ ஒரு சிங்கிள் பாத் தான் இருக்கும் அதுல. ஓகே. சோ ஏதாவது ஒன்னு அந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு, ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து டோட்டலா பாஸ் ஆகாது. ஓகே. சோ சீரிஸ் கனெக்ஷன்னாலே அதுதான். இப்போ பேரலல் கனெக்ஷன்னா உனக்கு நிறைய பாத் இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஒரு பாத், ஒரு பிரான்ச் வந்து நம்ம கட் ஆனா கூட அடுத்த பிரான்ச்சஸ்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? பட் சீரிஸ்ல வந்து ஒரு இடத்துல உனக்கு வந்து ஒரு அந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் உனக்கு ஃபுல்லாவே உனக்கு பாஸ் ஆகாது. ஓகே. சோ ஃபியூஸ் வயர் வந்து அந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுக்குறாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா இப்ப திடீர்னு உனக்கு அதிகமான கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபியூஸ் வயர் என்ன பண்ணுனா அதுல இருந்து நம்மள சேஃப் கார்ட் பண்ணும். ஓகே. சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வயர் வந்துட்டு எப்படி அந்த மெட்டீரியல் வந்து எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகே. சோ ஃபியூஸ் வயரோட ப்ராப்பர்ட்டி என்னதான் இருக்கும்? லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே. புரியுதா? So the fuse wire is nothing but is an alloy of lead and tin. Okay. So lead and tin ne vachina இந்த fuse wire மேக் பண்ணிருக்காங்க. Okay. Fuse wire is nothing but it is an alloy of lead and tin. நிக்ரோம்க்கு என்ன பார்த்தோம்? நிக்கல் and chromium. ஓகேவா? சோ இந்த வயர் வந்து எப்படி இருக்கும்? லோ மெல்டிங் பாயிண்ட். அப்பனா என்ன அர்த்தம்? உனக்கு ஹீட் அதிகமாகும் போது இந்த fuse wire வந்து மெல்ட் ஆயிடும். ஓகே. சோ அப்போ அதிகமான கரண்ட் வருது அப்படின்னா அதிகமான ஹீட் வர ஆரம்பிக்கும். சோ அப்ப இந்த ஃபியூஸ் வயர் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு மெல்ட் ஆயிரும். அப்ப ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சர்க்யூட்ல உனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? சோ இப்போ நம்ம திரும்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே ஃபியூஸ் வயர்ல வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிட்டா போதும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம வீட்ல உள்ள மத்த டிவைசஸ் எல்லாத்தையும் அது சேஃப் கார்ட் பண்ணிருச்சு. ஓகே. இன்ஸ்டெட் நான் இந்த ஃபியூஸ் வயருக்கு வந்துட்டு இந்த நிக்ரோம் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே. நிக்ரோம் என்ன பண்ணும்? இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். எவ்வளவு ஹீட் வந்தாலும் தாக்கு பிடிக்கும். ஓகே. சோ அதை கொண்டு போய் நான் ஃபியூஸ் வயரா நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? எவ்வளவு கரண்ட் வந்தாலும் சரி, எவ்வளவு ஹீட் வந்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ணும்? அழகா அது வந்து மெல்ட்டே ஆகாது. ஓகே. சோ அவ்வளவு சீக்கிரத்துல அது வந்து மெல்ட் ஆகாது. ஓகே. அப்ப என்ன ஆரம்பிக்கும்? நம்ம வீட்ல உள்ள டிவைசஸ் எல்லாமே ஃபால்ட் ஆயிடும். ஓகே. சோ அதனாலதான் நம்ம ஃபியூஸ் வயர் லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ளதை எடுக்கிறோம். ஓகேவா? புரியுதா? அப்ப ஃபியூஸ் வயர் ஹஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹேவிங் தி லோ மெல்டிங் பாயிண்ட். புரியுதாமா? சரி. சோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்ல ஃபிலமெண்ட்ஸ் இன் பல்ப்ஸ். ஓகே. தேர்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ் இன் பல்ப்ஸ். ஓகே. சோ நம்ம பல்ப் எடுத்தோம் அப்படின்னா சோ ஃபிலமெண்ட்ஸ் இன் பல்ப். ஓகே. சோ நம்ம வந்து பல்ப் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஸ்மால் வயர் இருக்கும். ஓகே. அந்த ஸ்மால் வயர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஃபிலமெண்ட் நம்மளுக்கு என்ன நடக்கும்? இந்த ஃபிலமெண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த ஃபிலமெண்ட்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. சேம் நம்ம முன்னாடி பார்த்தா அதே தான். ஓகே. இந்த ஃபிலமெண்ட்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹீட் என்ன பண்ணும்னா இந்த ஃபிலமெண்ட்டை க்ளோ பண்ண வைக்கும். புரியுதா? புரியுதாமா உங்களுக்கு? சோ கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது இந்த ஃபிலமெண்ட்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஹீட் வந்து இந்த ஃபிலமெண்ட் என்ன பண்ணுது? க்ளோ பண்ண வைக்குது. சோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லைட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த நம்ம சூஸ் பண்ற ஃபிலமெண்ட் அப்ப எப்படி இருக்கணும்? லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ளதா இருக்கணுமா? ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ளதா இருக்கணுமா? ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ளதா இருக்கணும். ஓகே. சோ இந்த ஃபிலமெண்ட் ப்ராப்பர்ட்டி என்னதா இருக்கணும்? இட் மஸ்ட் ஹேவ் தி ஹை மெல்டிங் பாயிண்ட். ஏன் அப்படின்னா நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஃபிலமெண்ட்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்.
அப்ப அந்த ஹீட்டை தாங்குற அளவுக்கு இருக்கணும் அந்த ஃபிலமெண்ட் இல்லையா. சோ லோ மெல்டிங் பாயிண்ட்னா அந்த ஹீட்டுக்கு வந்து என்ன ஆயிரும், அது மெல்ட் ஆயிரும். அப்ப அந்த பல்ப் வந்து க்ளோ பண்ணவே முடியாது. ஓகேவா. சோ அப்ப எனக்கு அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா இட் மஸ்ட் ஹேவ் தி ஹை மெல்டிங் பாயிண்ட். ஓகே, புரியுதா. சோ அந்த மாதிரி ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள என்ன ஃபிலமெண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா that is nothing but tungsten. Okay, so tungsten is having the high melting point. So tungsten is a filament, it's having the high melting point. புரியுதா. சோ ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வச்சு நமக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன யூசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒன்னு வந்துட்டு எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைஸ். ஓகே, சோ நம்ம வந்து ஹீட்டிங் டிவைஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இன்னொன்று வந்து ஃபியூஸ் வயரா நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபிலமெண்ட்ஸ் இன் பல்ப். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.